अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं तुरगविगहराजस्यन्दनान्दोलिगादिषु अधिगमधिगमन्यामात्मशोभान्ददानम् अनवधिकविभूतिम् अस्ति शैलेश्वरं त्वामनुदिनमणिमेषैर्लोचनैर्निर्विशेयम्. இந்த தேவப்பெருமாளை ஆழ்வார்கள் உற்சவத்தில் பூர்ணமாக அனுபவிச்சிருக்கா அப்படின்னு நாம் அனுபவிச்சுட்டு வரோம். ஒவ்வொரு உற்சவத்துலேயும் எந்தெந்த ஆழ்வார் ஆழங்கால் பட்டு அன்னைக்கு மோகிச்சு வெளியில் எங்கேயோ அவள் பிரபந்தம் பாடக்கூடிய சமயத்தில் அந்த அனுபவம் மேலிட்டனால அங்கே வெள்ளப்பெருக்கா பரிவாகமாக ஓடுறது இந்த தேவப்பெருமாள் உற்சவம் அப்படின்றத நாம் அனுபவிச்சுட்டு வரோம். இப்போ இதுவரையில் 2, 10, 11 உற்சவங்கள் 6ஆம் திருநாள் கார்த்தால வரையில் அனுபவிச்சிருக்கோம். அந்தந்த 100 பாசுரங்களில் 10 பாசுரங்களில் ஆத்யந்தத்தில் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த பிரபந்தத்தை இந்த இன்னைக்கு சேவிச்சுட்டு வரா அதே மாதிரி அப்படின்னு அனுபவிச்சுட்டு வரோம். இதில் மொத்தம் 4 விஷயங்கள் இருக்குது. ஒன்று பெருமாளுக்கு நடக்கக்கூடிய உற்சவம், அந்தந்த வேளையில் நடக்கக்கூடிய உற்சவம். அதுக்கப்புறம் நம்மாழ்வார், பிரதான பூத்தரான நம்மாழ்வார் இந்த உற்சவத்தை சாரமாக ஒரு பதம் சில பதங்கள்னால சாரமாக சங்கிரகிச்சிருக்கார் இந்த உற்சவத்தை. அதுக்கப்புறம் 3வது என்ன அப்படின்னா, நம்மாழ்வார் எப்படி இந்த உற்சவத்தை சங்கிரகிச்சாரோ அதன்படிக்கு மற்ற ஆழ்வார்கள் அவளுடைய பிரபந்தத்தில் கிரமேண ஆத்யந்தம் மத்தியில் இந்த மாதிரி இந்த உற்சவத்தை வர்ணிச்சிருக்கா அப்படின்னு. அதுக்கு மேலே என்ன அப்படின்னு சொன்னால், அவள் வர்ணித்தபடி தான் இந்த உற்சவத்தில் இந்த பிரபந்தங்களை சேவிக்கிறா, அதுக்கு மேலே சேவிக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன். பெரியாழ்வார் திருமொழி முதல் நாள் முதல் 10, 2ஆம் நாள் 2ஆம் 10, 3ஆம் நாள் சாயங்காலம் 3ஆம் 10, 4ஆம் நாள் சாயங்காலம் 4ஆம் 10 பூர்ணமாக சேவிக்கலை. 4ஆம் 10ல் 5 திருமொழி தான் சேவிக்கிறாள். அப்புறம் 5ஆம் நாள் தான் 4ஆம் 10ல் இருக்கிற மீதி 5 திருமொழியும் அப்புறம் 5ஆம் 10ல் இருக்கிற 4 திருமொழியும் சேவிக்கிறா அப்படின்னு சொல்லி. இது ஏன் இந்த பாகுபாடுன்னா, அந்த ஆழ்வார் எப்படி பாடினாரோ அந்த அர்த்தத்தை வச்சுட்டு அப்படியே இவாள் பாடுறா அப்படின்னு. இங்கே தான் சேவாகாலம் பண்ணுறான்னு சொன்னோம். இந்த 4 விஷயங்களும் சேர்ந்தால் தான் இந்த அர்த்தத்தை திருடீகரணம் பண்ண முடியும், இந்த அர்த்தங்களை திருடீகரணம் பண்ண முடியும். அதாவது இந்த தேவப்பெருமாள் உற்சவத்தை தான் இந்த பாசுரங்களில் ஆழ்வார்கள் பரிவாகமாக பாடியிருக்கா, அவளுடைய உள்ளடங்காத அனுபவமாக இந்த இடத்துல சூச்சிப்பிச்சுட்டு போயிருக்கா, அந்த உற்சவத்தை அனுபவிச்சுட்டு போயிருக்கான்றது தெரியும். ஆன மாதிரி இதுவரையில் முதல்ல ஆழ்வார்கள் அந்தந்த பிரபந்தத்தில் எப்படி பாடியிருக்கான்னு சொல்லி அந்த என்ன பிரபந்தம் சேவிக்கிறாளோ அந்த சேவிக்கிற பிரபந்தங்களில் ஆழ்வார் முதல்ல முடிவில் நடுவில் எங்கே பாடினார் இந்த உற்சவத்தை அப்படின்னு சொல்லி பண்ணோம். அதுபடிக்கு இந்த பாசுரத்தை சேவிக்கிறான்னு சொன்னோம். ஆனால் இனிமே வரக்கூடிய உற்சவாதிகளுக்கு இந்த உற்சவங்களில் என்ன சேவிக்கிறா அப்படின்றத முதல்ல அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மாழ்வார் எப்படி இந்த உற்சவத்துக்கு சங்கிரகிச்சிருக்கார், ஸ்கெட்ச் போட்டிருக்கார் அப்படின்னு பார்க்கணும். அதுபடி தான் இந்த உற்சவத்தில் இந்த பிரபந்தத்தை சேவிக்கக்கூடிய பிரபந்தம் இருக்குது, அதில் அந்த சாரம் இருக்குது அப்படின்றத அப்புறம்தான் எடுக்க முடியும். இத்தனை நாளாக என்ன பண்ணோன்னா, இந்த பிரபந்தத்தில் இந்த இடத்துல இந்த சாரம் இருக்குது, அந்த சாரம் இருக்குது, அதனால் இந்த சாரமான விஷயம் இந்த உற்சவத்தை பிரதிபாதனம் பண்ணுறது
அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட இந்த பாசுரத்தை தான் இந்த உற்சவத்தில் சேவிக்கிறா அப்படின்னு சொன்னோம். இனிமே அப்படி இல்லை. ஏன்னா ஸ்பஷ்டமாக குடந்தமேய கோவலா அரங்கமாநகரவன் தானே சிங்கவேள் கொன்னமே எவ்வுள் கிடந்தானே அப்படின்னு சொல்லிவிட்டா கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே அப்படின்னு சொன்னால் ஸ்பஷ்டமாக இந்தந்த திவ்யதேசத்தை பாடியிருக்காருன்னு ஆகிவிடும். இது அதுக்கப்புறம் உற்சவத்தை பாடுறதுன்னா காணலுரு ஹின்னேன் கல்லருவி முத்திதிர ஓண விழவில் ஒலியதிர பேணி வருவேங்கடவா அப்படின்னு சொன்னால் திருவேங்கட உற்சவத்தை பாடினார் அப்படின்னு சொல்லிட முடியும். அதே மாதிரி வேத ஒலியும் விழா ஒலியும் பிள்ளை குழா விளையாட்டொலியுமரா தென்திருப்பேரையில் சேர்வன் நானேன்னு சொன்னால் தென்திருப்பேரை உற்சவத்தை பாடியிருக்காருன்னு சொல்ல முடியும். எய்ய சிதந்ததிலங்க மலங்க வருமழை காப்பான் உய்ய பருவரை தாங்கி ஆனிர காத்தான் என்னேத்தி வையத்தை வரும் வணங்க அணங்கெழுமா மலை போலே தெய்வ புள்ளேறி வருவான் சித்திரக்கூடத்துள்ளானே அப்படின்னு சொல்லிட்டா சித்திரக்கூடத்தில் இருக்கக்கூடிய கருடோத்சவத்தை பாடினார் அப்படின்னு ஸ்பஷ்டமாக சொல்லிட முடியும். ஆனால் இந்த எம்பெருமானது ஆன மாதிரி அவள் ஸ்பஷ்டமாக ஆழ்வார்கள் பாடலை. இவாள் எடுத்து இந்த பெருமாளுடைய ஆபிரூப்பியத்தில் மோகிச்சு போயிட்டாள். அதனால் இந்த அனுபவம் வெளியில் எங்கேயோ அவளுக்கு பீறிட்டு வருது. அதுதான் பரிவாகோ ஜலோச்வாசா அப்படின்ற நியாயத்தை பாடியிருக்கான்னு முன்னையே சொன்னோம். அதனால் இப்போ இனிமே இந்த உற்சவங்களில் என்ன பாட்டு பாடுறா, அதான் பிரபந்தம் சேவாகாலம் பண்ணுறா, இந்த பாட்டு பாடுறா அப்படின்னு சொல்கிறது கொச்சையான வார்த்தைன்னு நினைக்க வேண்டாம். சேவா காலம் பண்ணுறான்னு கௌரவமாக சொல்ல வேண்டாமோ அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அதாவது விஷயத்தை சொல்லிட்டு வரைச்சே 4 விதமாகவும் பதப்பிரயோகம், ஒரே பதத்தை பிரயோகம் பண்ணாமல் 4 விதமாகவும் பிரயோகம் பண்ணலாம். ஆக மொத்தத்தில் அதில் இகழ்ச்சி தான் இருக்கக்கூடாதே தவிர, ஏளனமோ இகழ்ச்சியே தான் இருக்கக்கூடாதே தவிர, பாட்டு பாடுறா அப்படின்னு சொன்னதுனால அது ஏதோ தப்புன்னு அர்த்தம் இல்லை. பாட்டினால் உன்னை என் நெஞ்சத்திருந்தம காட்டினாய் அப்படின்னு இருக்கு. அப்புறம் பாடுவித்து அப்படின்னு இருக்குது. அதனால் சரியான அர்த்தத்தில், அதாவது இந்த மாதிரி பதப்பிரயோகம் இவர் பண்ணுறது நியாயமா அப்படின்னு சந்தேகிக்க வேண்டாம். சரி, அதனால் இந்த சேவா காலம் என்ன பண்ணுறாளோ அதை எடுத்துண்டு ஆழ்வார் என்ன சொன்னாரோ, நம்ம ஆழ்வார் எப்படி அதை வர்ணிச்சாரோ, அதான் ஸ்கெட்ச் போட்டாரோ, அதையும் எடுத்துண்டு அதுக்கப்புறம் அது இந்த உற்சவத்தை சூச்சிப்பிக்கிறது அப்படின்னு இனிமேல் பார்ப்போம். இப்போது 6ஆம் நாள் மாலை சாயங்கால உற்சவம் என்னன்னா யான வாகனம். இவனுடைய யான வாகனத்துக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இவனே திக்நாகம் இருக்குதே, அஷ்டதிக்னா கஜங்கள், அது மலையாக தாங்கிறது அப்படின்னு புராண பிரசித்தி. அதனால் இவனுக்கு வாரண வெற்பிறையவனே, வேழமலை மேயவனே, நாகமலை நாயகனார் இப்படின்னு எல்லாம், சிந்துர வெற்பிறையவனே இப்படின்லாம் யானமலையில் இவன் எழுந்தொள்ளிருக்கான்றது. அதான் வாரண வெற்பு இறையவனேன்னு சொன்னோமே, அந்த வாரணமே வாரணம் பையனின் ஊர்வது போல் அப்படின்னு சொன்னார். அதை போல் அங்கே எப்படி நித்தியமாக அந்த வாரணம் தாங்கின்றிருக்கோ பெருமாளை, அதே மாதிரி அந்த வாரணமே, அந்த யானையே, அந்த கஜங்களே அப்படி வீதியில் உலா வருதோ பையனின் ஊறுவது போல்னு இவன் யானை வாகனத்து மேலே வரான். இவனுடைய யானை வாகன சேவை அப்படி இருக்குது. அதனால் இப்போது இந்த உற்சவத்தை நம்மாழ்வார் எப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னா, நேற்று வரையில் அந்த அமரர் தொழப்படுவானைன்றத ஆரம்பித்தோமே, அமரர் தொழப்படுவானை அப்படின்னு சிம்ம வாகனத்தில் பேரி தாடனான உடனே தேவர்கள்லாம் வந்து சேவிக்கிறது. அனைத்துலகுக்கும் பிரானேன்றது
சூரிய பிரபையில் சூரிய நாராயணன் எல்லாரும் சேவிக்கிறாளே அவன் சூரிய மண்டலாந்தரவர்த்தியாக இருக்கிறது. அமர மனத்தினுள் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய அனுமான் அந்த மனத்தில் இருக்கிறது பரிவாகமாக அவன் மேலே அவன் சிரசில் தாங்கிட்டு வருது. அப்புறம் யோகு புணர்ந்தவன் தன்னோடு ஒன்றாகன்னு அதான் பெருமாளை அடையக்கூடிய உபாயமான பக்தி பிரபத்தி பண்ண பிரபத்தி யோக பக்தி யோக நிஷ்டாலத்தோட கூட சொர்க்காதி லோகங்களுக்கு பண்ணக்கூடிய அவளையும் ஒன்றாக அனுபவிக்கக்கூடியது சந்திரமண்டலத்தில் அவளுக்கு பிராப்தி வருது. அதனால் அப்படிப்பட்ட சந்திரமண்டலாந்தவர்த்தியாக இருக்கான்றதும், இப்படி நற்காரியங்களே பண்ணாத சாதாரணமாக இருக்காளே அவளுக்கு நல்வழி காட்டுறதுக்காக யாழியா அரங்கமாளி என்னாளி விண்ணாளி நாராயணன் என்னையாளி நரகத்து சேராமல் காக்கும் திருமால்னு அமரத்துணிய வல்லார்களொழிய அல்லாதவரெல்லாம் மற்றவாளுக்கெல்லாம் என்ன சாஸ்திர விகிதமான காரியத்தை பண்ணி உய்யணுன்ற இல்லாத ஏதோ சாதாரணமாக இருக்கவாளுக்கு கூட அனுகிரகம் பண்ணக்கூடிய மதையான போல் திரிஞ்சுட்டு இருக்கவாளை கூட அந்த யாழியாக இருந்து இவன் ஆளியாக இருந்து காப்பாற்றுறான்றது இதுவரையில் ஆச்சு. அதுக்கு மேலே என்ன சொல்லிருக்காருன்னா, அமர நினைந்தெழுந்தாடி அலற்றுவதே கருமமே அப்படின்னா எது மேலே அமர்றான்னு தெரியல. இந்த இடத்துல யானைன்னு நாம் அத்தியாகாரம் பண்ணிக்கணும். பிரசங்காத்து 6ஆம் நாள் உற்சவம் இதெல்லாம் ஒவ்வொரு நாள் சாயங்கால உற்சவத்தை பாடிட்டு இருக்கிறதுனால பிரகரண பலாத்து அந்த பிரகரணத்தை அனுசரித்து நாம் யானை மீது அமர அப்படின்னு எடுத்துக்கணும். அது மாத்திரம் இல்லை, இவனே யானை மலை மேலே தான் நித்தியமாக இருக்கான். அந்த யானை வாரணம் பையனின் நூறுவது போல் அப்படின்னு அப்படியே வெளியில் வராமல் போல இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அமர நினைந்துன்றத எது மேலே அமரன்றது சந்தேகம் இல்லாமல் நிசந்தேகமாக யானை மேலே அமர அப்படின்னு தீர்மானம் பண்ணணும். இதுக்கப்புறம் இன்றைக்கி சேவிக்கக்கூடிய பாசுரங்கள் என்னது அப்படின்னா, திருப்பாவை, நாச்சியார் திருமொழியில் தையொரு திங்கள், நாமமாயிரம், கோழி அழைப்பதன் முன்னம், இவ்வளோ தான் சேவிக்கிறார். அதனால் அந்த இவனுக்கு எப்படி இப்போ யானை மேலே அப்படின்றது இது மூலமாகவும் தெரியுது. ஏன்னா அந்த கண்ணனை சொல்லச்சே என்ன அந்த பாசுரத்தில் சொல்கிறான்னா, இல்லை எருமாடும் பசுமாடும் தானே இருக்கும் நந்த கோகுலத்தில். ஆனால் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வலியன் நந்த கோபாலன் மருமகளே அப்படின்னு சொல்கிற இடத்துல நந்தகோபாலன் அப்படி உந்து மதகளித்தனா இருக்கான்னு சொன்னால் அவங்ககிட்ட யானை இருந்து இது பண்ணால் தானே அந்த யானை அவனால் தள்ள முடியும், இது பண்ண முடியும் அப்படின்னு வரும். அதனால் இந்த தான் இந்த பிரபந்தத்தையே அந்த கண்ணனை பாடணும். அந்த இடத்துல அந்த இவனுக்கு பெருமை சொல்லணும். யாருக்கு? நப்பின்னுடைய மாமனாருக்கு பெருமை சொல்லி அப்படிப்பட்ட பெருமையுடைய நாட்டு பெண்ணேன்னு சொல்லணும், மருமகளேன்னு சொல்லணும். அது அந்த சொல்கிற பிரகரணத்தில் இந்த யானை வாகனம் ஆண்டாளுக்கு வந்துடுத்து. ஏன்னா பின்னாலையும் மேலேயும் சொல்ல போகிறா, வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்னான் என்னெதிர்னு இருக்க. அதனால் இந்த யானை வாகனம் ஞாபகம் வந்துட்டதுனால அதை உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலின்னு அவனுக்கு பெருமையை சேர்க்கறதுக்கு ஏதோ ஒரு பெருமையை சொல்லணும். கூர்வேல் கொடுந்துவேலன்னு முன்ன சொன்னான். ஆனால் இந்த இடத்துல இந்த யானை வாகனம் வந்ததுனால உடனே அப்படி சொல்லிட்டான், என்னன்னு உந்து மதகளித்தன். அதனாலேயும் இந்த இடத்துல யானை வாகனம்ன்றதை தீர்மானம் பண்ணுறதுல ஒன்றும் சிரமம் இருக்காது. அதனால் இந்த யானை வாகனத்தை பாடினார்னு ஆழ்வார் என்ன சொல்கிறார், இந்த யானை வாகனத்தை அன்றைக்கே அதை சுருக்கமாக சொல்லச்சே சொன்னேன், அதே தான் இன்றைக்கும் சொல்ல போகிறேன். அமர நினைந்தெழுந்தாடி அலற்றுவதே கருமமே. இந்த யானை வாகனத்தை சேவித்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எம்பெருமானை நினைக்கணும். அவனுக்கும் நமக்கும் உண்டான சம்பந்தத்தை நினைக்கிறதுன்னா என்ன பண்ணுவா, நான் உன்னை நினச்சிட்டே இருந்தேன், நீ ஏன் வந்துட்ட, என்னத்துக்கு உன்னை நினச்சேன், இந்த உபகாரம் கேட்கணும் அந்த உபகாரம்னுட்டு நீ ஏன் வந்துட்ட, இனிமேட்டு உங்ககிட்ட கேட்குறேன். இல்லை உன்னை நினச்சிட்டே இருந்தேன், நீ பண்ணின உபகாரத்தெல்லாம் நினைக்காதனாலே கிடையாது, உன்னை நினச்சிட்டே இருக்கேன், அப்படி நினச்சிட்டு இருக்கே நீ வந்துட்ட அப்படின்னு சொல்கிறமோ இல்லை.
அந்த மாதிரி பெருமாளை நாம் எதுக்கு நினைக்கணும்? அவன் பண்ணக்கூடிய உபகாரத்துக்கு தான் நினைக்கணும். அதனால் அமர நினைந்து திருப்பாவையில் இப்படி நினச்சிருக்கா. அதாவது உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் உந்தன்னோடுறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது உந்தன்னோடுற்றோமே யாவோம் உனக்கே நாமாட்செய்வோம் மற்றனங்காமங்கள் மாத்து அப்படின்னு பெருமாளை பல காலம் ஆழ்வார் எப்படி சாதிச்சாரோ ஆன மாதிரி ஆண்டாள் இந்த தேவப்பெருமாளுடைய யானவாகன அனுபவமாக தன்னுடைய திருப்பாவையில் நினைந்தார். அப்புறம் எழுந்து அப்படின்னு இருக்குது. எழுந்துன்னா தையொரு திங்கள் பதிகத்தில் வேங்கடவர்க்கென்னை விதிக்கிற்றியே அப்படின்லாம் சொல்லி கடைசியில் மணிவண்ணர்க்கென்னை வகுத்திடன்னு மணிவண்ணனாக இருக்கக்கூடிய அந்த கண்ணபிரானுக்கு என்னை வகுக்கணும், நான் அவனுக்கு தான் வாய்க்க வேணும் நான் அப்படின்ற ரீதியில் அந்த தையொரு திங்கள் பதிகம் பூரா அந்த எழுந்து உத்வேகம் கொண்டு அந்த பெருமாளுக்கே இருக்கணும் அப்படின்றது. அதனால் அமர நினைந்து எழுந்து ஆழ்வார் சொல்லியிருக்காரே இந்த உற்சவத்தை ஆடி, அதாவது எங்கள் சிற்றில் நீ சிதையலே அப்படின்லாம் பாடக்கூடிய அந்த நாமமாயிரம் ஏத்தனில் வீதிவாய் விளையாடும் ஆயர் சிறுமியர் மழலை சொல்லை இப்படிலாம் வீதியில் அவளோட விளையாடி இருக்கான் பெருமாள். அமர நினைந்து எழுந்து ஆடி, ஆடின்றது விளையாடி. அலற்றுவது தோழியும் நானும் தொழுதோம் துயிலை பணித்தருளாயே பட்டை பணித்தருளாயே அப்படின்னு பிருத்தி பாசுரமும் இவனை அலற்றா. ஏன்னா இவன் கொடுக்கல, திருப்பி அலற்றி கேட்குறா, ஐயோ குட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த எம்பெருமானை யானவாகனத்தில் சேவித்து நாம் எப்படி இருக்கணும்னு சேவித்தா எப்படி நாம் அவன் இடத்துல நாம் இருக்கணும் அப்படின்னா நினைந்து எழுந்து ஆடி அலற்றி இப்படி பண்ணுறது தான் நம்முடைய காரிய விசேஷம் கர்மம் அப்படின்னு சொன்னார் நம்மாழ்வார். அதே மாதிரி ஆண்டாள் இப்படி திருப்பாவ பிரபந்தத்திலையும் நாச்சியார் திருவிழா முதல் 3 திருமொழிகள்லையும் சாதிச்சிருக்கார். அதை தான் இப்படி இங்கே பாகவதால் அனுசந்தானம் பண்ணுறேன். அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், தொண்டமண்டல வேதியர் வாழவே தூய தென்மர வல்லவர் வாழவே. அதாவது இந்த 4000 எங்கே வேணாலும் சேவிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த தேவப்பெருமாள் உற்சவத்தில் ஆழ்வார்கள் அனுசந்தித்தபடிக்கு அன்னன்னைக்கு இன்னென்ன பாசுரங்கள் அப்படின்னு ஆழ்வார் எப்படி அனுபவிச்சிருக்காளோ அந்த மாதிரி பண்ணுறதுன்னா அதுக்கு யாருக்கு பாக்கியம் வரும்? இந்த தொண்டமண்டல வேதியருக்கு தான் வரும். ஏன்னா தூய தென்மறை இப்படி தூய்மையாக 4000 பாசுரத்துலேயும் தூய்மை என்ன இந்த தென்மறைக்கு அப்படின்னா இந்த இடத்துல அவர் அஸ்திகிரி மகாத்மியம் பாடியிருக்கார், அதில் தான் இந்த வாக்கியம் வருது. தூய்மை என்ன அப்படின்னா பெருமாள் எதுக்காக உற்சவம் கண்டருள்றான்? எல்லாரையும் அனுகிரகிக்கிறதுக்காக, கோவில் உள்ள வர முடியாதவாளை அனுகிரகிக்கிறதுக்காகவும் இங்கே. அதனால் அப்படி பெருமாள் அனுபவிக்கிறதுனால அதுதான் தூய்மை. அந்த தூய்மையை அறிஞ்சு தென்மர வல்லவராக இருக்கான். அந்த பெருமாள் எதுக்காக உற்சவாதிகள் கண்டருள்றான்னா எல்லாரையும் லோகத்தில் வீதியிலலாம் எல்லாரையும் அனுகிரகிக்கிறதுக்காக, உள்ளே சேவிக்க முடியாதவாளையும் அனுகிரகிக்கிறதுக்காக. அதை ஆழ்வார் பாடியிருக்கா. அதுதான் தூய்மை. ஏன்னா அந்த ஒரு அம்சம் விடாமல் எல்லா உற்சவத்தையும் பாடிருக்கிறதுனால அந்த தூய தென்மறை இருக்குதே அதில் வல்லவாளா இவா இருக்கா. யார்? இந்த காஞ்சூரம் சேர்ந்தவா. அதனால் உபய வேதாந்திக்கு தான் மங்களாசனம். இது இப்போது இந்த காலத்தை அனுசரித்து ஏதோ தொண்டமண்டல வேதியர் வாழ்வேன்னா பின்னால் போகிற வேத பாராயணக்காரா வடகலையாரையும், தூய தென்மறை வல்லவர் வாழ்வேன்னா முன்ன போகிற தெங்கலையாரையும் பிரபந்தம் சொல்கிறவாளையும் அப்படின்னு சொன்னார்னு இல்லை. நாமெல்லாம் உபய வேதாந்திகள்.
அதனால் இந்த உபய வேதாந்த பிரவர்த்தகாலாக இருக்கவா லோகம் மொத்தம் இருக்கா. அதில் இந்த மாதிரி ஆழ்வாருடைய திருவுள்ளம் இந்த உற்சவத்தை பெருமாள் இது பண்ணுறது பூர்ணமாக இந்த ஊரில் பாடியிருக்காளே, அதை அப்படியே கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியசாலிகளானதுனால அந்த உபய வேதாந்திகளுக்கு மங்களாசாசனம் பண்ணார். உபய வேதாந்தி என்ன, தொண்ட மண்டல வேதியராக இருக்கா, தூய தென்மர வல்லவராக இருக்கா, வேதியராக இருக்கா, தென்மர வல்லவராக இருக்கா அப்படின்னு வாழியேன்னு பாடினேன். அதனால் இப்படி இந்த பாசுரங்களில் ஆண்டாள் அனுபவிச்சிருக்கா. அதுபடி இங்கே சேவாகாலம் இந்த அது 30 பாசுரம், இது ஒரு 3 திருமொழி 30 பாசுரம் சேவிக்கப்படுறது. நாளைக்கு ரதோத்சவத்தை பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடிதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.